வெல்கம் டு த தேசியாஸ் கிச்சன். தேசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப வித்தியாசமாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் கூட புட்டு செய்யலாமான்னு யோசிப்பீங்கன்னா, செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களெலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கரெக்டான அளவில் வேக வச்சு எடுத்துகிட்டோனாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த புட்டு செய்கிறதுக்கு நான் 20 பலாக்கொட்டையும் ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன். வெறும் பலாக்கொட்டையில் மட்டும் செஞ்சோன்னா லைட்டாக மாரடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் கூடவே மரவள்ளிக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பலாக்கொட்டையில் தான் செஞ்சுன்றாலே தெரியாது. ரெண்டுத்தையும் தோலை உரிச்சு எடுத்துகிட்டு இப்போ துருவி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இது மரவள்ளிக்கிழங்கு ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கை துருவிட்டு அதுக்கப்புறம் பலாக்கொட்டையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. பலாக்கொட்டை துருவினா இப்படி தான் இருக்கும். நல்லா பொடிசாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு பலாக்கொட்டை மாதிரியே தெரியாது. தேங்காய் துருவல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பலாக்கொட்டை நம்மளாம் சொன்னால் தான் தெரியும். இப்போ முதல்ல மரவள்ளிக்கிழங்கை தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற பாலெலாம் எடுத்துட்டோனாக்கா புட்டு நல்லா இதுவாக வரும், ட்ரையாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி இழுன்னு வரும் புட்டு. அது சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காது. அதனால் தண்ணியில் போட்டு அந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பாலெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை மட்டும் எடுத்தாலே போதும். இதில் இருக்கிற பாலெலாம் வேணாம். உங்களுக்கு இழுன்னு இருக்கிறது அந்த மாதிரி புட்டு மாதிரியே இருக்காது சாப்பிட்றதுக்கு. கையில் நல்லா ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குனாக்கா நீங்கள் அப்படியே செஞ்சுக்குங்க. நல்லா உதிரியாக வேணுனாக்கா நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சா போல் எடுத்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்ச பலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை சேர்த்துட்டு புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த புட்டுக்கு தேவையான அளவு ஒரு அரை முடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கங்க. அதே காய் சோறதுலேயே துருவி எடுத்துக்கங்க. அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கண்ணாடி பவுலில் அடியில் கொஞ்சமாக துருவி எடுத்த தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ரெடி பண்ணி வச்ச கிழங்கையும் பலாக்கொட்டையும் இதில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா போல் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட புட்டை வைக்கிறது இருந்துச்சுனாக்கா நீங்கள் அவிச்சிக்கங்க. அதிலே என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இட்லி சட்டியில் தான் அவிக்க போகிறோம். நம்ம இட்லி சட்டி ஆல்ரெடி நிறைய தண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நம்ம பலாக்கொட்டை யூஸ் பண்ணுறதுனால. இட்லி சட்டியிட்ட நெய்யோ எண்ணெயோ தடவிக்கங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிழங்கை எப்படி இட்லி கொத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதே மெத்தடில். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் சேர்த்துச்சு. மொத்தமாக 4 பவுல் தான் வந்துச்சு கண்ணாடி பவுலில். உங்கள்கிட்ட புட்டை வைக்கிறதுனா அதில் அவிச்சிக்குங்க. அதே சமயம் இது வேகிறதுக்கு லேட் ஆகும். அடியில் சட்டியில் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். ஏன்னா நம்ம பலாக்கொட்டை வச்சுருக்கோம். பாருங்கள், மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நல்லா வாசனை நல்லா கமன்னு வருது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். நல்லா சுட இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. நல்லா இட்லி மாதிரியே இருக்குது. உங்கள்கிட்ட புட்டை வைக்கிறது இல்லைன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே வரும். நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது பலாக்கொட்டையில் தான் செஞ்சுன்றது யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லையோ நாட்டு சர்க்கரை எது வேணால் ட்ரை பண்ணுங்கள். நான் நாட்டு சர்க்கரை தான் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நாட்டு சர்க்கரையோடு வச்சு சாப்பிடக்குள்ள மஸ்ட்டு ட்ரை. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.